நேற்று எங்க தலைவர் வந்து கரூருக்கு போயிட்டு வந்தாரு. எல்லா சேனல்லையும் ஒப்பாரி. தலைவர்கள்லாம் கல்யாண வீட்டுல தான் ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஊபிஎஸ் கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, அவங்க பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், அவரு இவரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு வந்து உட்காருங்கல்ல பைத்தியங்க, அது பூரா ஒரே கதறு. நேத்து அது எப்படி இவர் சொல்ல போச்சு, என் மேல எல்லாம் பழிய தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேட்டா வந்தாருல, அதனால அது உண்மைதானே. என்ன லேட்டா வந்தாரு 3 to 10 தான் அந்த கரூர்ல பேசுறதுக்கு உண்டான டைம். 3 to 10ன்றப்ப 6:30 7 மணின்றது லேட்டுன்னு எப்படி நீ சொல்ல போச்சு? அவர் 10 மணிக்கு மேல வந்தாருன்னா தான் அதுக்கு பேர் லேட்டு. 3 to 10 கொடுத்துருக்காங்கன்னா அந்த நேரத்துல எப்ப வேணாலும் வரலாம். அது லேட்டா வந்துட்டாரு. முதல்ல லேட்டா வந்துட்டாருன்னு எப்படி நீங்க சொல்ல போச்சு? 24 மணி நேரம் எங்க தலைவர் வெளியே வந்தா லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் நாமக்கல்ல பேசுறாரு, இது இப்ப இறங்கிட்டாரு, இங்க இப்ப இந்த ரோட்ல வந்துட்டு அந்த எந்த இடத்துல அவர் வர்றாருன்னு முதற்கொண்டு டிவில லைவ்ல அந்த பேர் முதற்கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரோட்டு பக்கம் வர்றாரு, நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டாரு, கரூரை நோக்கி வர்றாரு, இந்த ரோட்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 24 நேரமும் எங்க தலைவர் வெளியே இருந்தா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ அந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி புஷி ஆனந்த் வந்து 12 மணிக்கு வர சொன்னாரு, அதனாலதான் மக்கள் கூடுனாங்க. புஷி ஆனந்த் 12 மணிக்கு பொதுமக்கள்ல சொல்லல, நிர்வாகிகளுக்கு மெசேஜ் போட்டு விட்டாரு, அந்த ட்விட்டர்ல போட்டு விட்டாரு. எல்லா நிர்வாகிகளும் வாங்க, வந்து அங்க வேலை செய்யுங்க, அந்த ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கு தான் 12 மணிக்கு வரணும்னு சொன்னாரு. பொதுமக்களுக்கு தாவேகா சார்புல இத்தனை மணிக்கு வாங்க, இங்க நில்லுங்க வைங்கன்னு எதுவுமே சொல்லல. 3 to 10 மணிக்குள்ள 7 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு போயாச்சு எங்க தலைவர். லேட்டா வந்தாரு. சரி, எங்க தலைவர் லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அங்க அரியலூர்ல பெரம்பலூர்ல சொந்தமா போலீஸ்காரங்க நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. அதைத்தான் நான் திருப்பி கேட்கிறேன். அங்க அந்த போலீஸுக்கு இருந்த ஒரு மனிதாபிமானம், ஒரு இது வந்து இந்த போலீஸுக்கு ஏன் இல்ல? யார் இவங்களை கைட் பண்ணது? அந்த மாதிரி சொல்ல விடாம. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு எல்லா போலீஸ்காரங்களுக்கும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். ஒரு நிறைய பேர் கூடி இருந்தாங்கன்னா அங்க தடியடி நடத்துனா அவங்க 4 பக்கம் செதறி ஓடுவாங்க, அதுல தவறி கீழே விழுந்தவங்கள மிதிச்சுட்டு போவாங்கன்னு தெரியும். அவ்வளோ பெரிய கூட்டத்துல அது என்னது, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கரண்டும் போயிருச்சு, ஜெனரேட்டர் ரூம்ல போய் விழுந்து அதுவும் அந்து போச்சு, இருட்டா இருக்கு. அப்ப தடியடி நடத்த சொன்னது யாரு? இது போலீஸுக்கு தெரியாதா? இவ்வளவு கிரௌடு இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒருத்தன்ட்ட நம்ம லத்தி கை வச்சோம்னா அவன் ஓடுனானா 4 பக்கம் செதறுவாங்க, மனிதர்கள் வந்து கீழே விழுந்தாங்கன்னா அவங்களால பெண்களால குழந்தைகளால எந்திரிக்க முடியாது, இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கும்னு போலீஸுக்கு தெரியாதா? இந்த தூத்துக்குடி விளாத்திக்குள்ள நடந்துச்சுல, அந்த +2 மாணவி, இந்த பரிசு நடந்துட்டு இருக்கையில இறந்து போச்சுல அந்த பொண்ணு இறந்து போய் 4வது நாள் தான் அந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்கா இருக்கே, அந்த அக்கா வந்து அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போனப்ப பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன மாணவி எப்படி செத்தாங்க, என்ன ஆச்சுன்னு. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கரெக்டாக வரலை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும், என்ன ஏதுன்னு பேச முடியும். ஒரே ஒரு பொண்ணு, ஒரு 17-18 வயசு பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண 4 நாள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண பக்கு இல்லாத நீங்க 41 சடலத்துக்கு நைட்டோட நைட்டா எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? விடியறதுக்குள்ள எல்லாரையும் எரிக்க சொன்னது யாரு எரிக்க சொன்னா? ஒரு உடலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு விளாத்திக்குளத்துல 4 நாள் ஆகுது உங்களுக்கு. இங்க 41 உடலை ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கிழிச்சிட்டீங்க. இந்த போஸ்ட்மார்ட்ட சந்தேகம்லாம் சாதாரணமா இருக்கிற பொது ஜனமா, ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவியா இருக்க எனக்கே தோணுதுன்னா, பத்திரிகையாளர் உங்களுக்குலாம் தோணாதா? இதை பத்தி எல்லாம் கேட்டியா? அப்பையும் கேட்கல, இப்பையும் கேட்கல. நீ எல்லாம் பத்திரிகைக்காரன்னு வந்து சொல்லிக்கிற. கரூர் துயர் சம்பவம் நடக்கவேல பல தலைவர்கள் வந்து எந்த ஒரு தலைவரும் தன்னை காண வந்த தொண்டர்களுக்கோ தன்னுடைய ரசிகர்களுக்கோ இப்படி உயிர் சேதம் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து யார் என்னன்னு சொல்றது, யார் மேலன்னு குறை சொல்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டோட நைட்டா கொலைகாரன் விஜயை கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு பூரா ஒட்ட வச்சாங்க. அது எப்படி விஜய் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றது யார் முன்முடிவு எடுத்தது? நீங்க இங்க இருக்காதீங்க சார், நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருப்பி நீங்க அந்த இறந்தவங்களை பார்க்க போறீங்க, அந்த முடியாம இருக்கவங்களை பார்க்க போறீங்கன்னா இன்னும் க்ரௌடு கூடும்
அப்ப இன்னும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க இங்க இருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னது போலீஸ்காரவங்க தான். இப்படி போலீஸ்காரங்களை விட்டு சொல்ல வச்சுட்டு எங்க தலைவர் சரி நம்ம எவ்வளவு மனசு வருத்தமா இருந்தாலும் சரி நம்ம வருத்தத்தை போய் கேட்க போய் திருப்பி இன்னும் வேற ஏதாச்சும் ஆயிடுமே அப்படின்னு சொல்ற மக்கள் மேல இருந்த ஒரு அக்கறையினால எங்க தலைவர் வந்து சரி அந்த இடத்துக்கு நான் போகல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி, அதுக்கப்புறம் ஓடுகாலி பயந்து ஓடி போயிட்ட, நடுங்கி ஓடி போயிட்ட. அதனாலதான் இப்போ ஒவ்வொருத்தவனும் ஊர் ஊரா ஓடி போயிட்டு இருக்கீங்க. எங்க தலைவனை சொன்னவன் பூரா இன்னைக்கு ஊர் ஊரா எந்த பதுங்குழியில பதுங்கி கிடக்குறாங்கன்னு தெரியல. கையெழுத்து போடுறது கூட வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க. 50 பேரும் உள்ளுக்குள்ள ஓடி ஒளிஞ்சு கிடக்குறீங்க. அன்னைக்கு எங்க தலைவனை ஓடி போனா ஓடுகாலின்னு சொன்னவங்க பூரா இன்னைக்கு ஊர் ஊரா நாடு நாடா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.